இன்னைக்கு நவரவே கூடாது. நம்ம பூட்டாண்டே உட்காந்து தாப்பால் போட்டு வேண்டித்தான். என்ன போட்டுக்குது பேப்பரு? நீ தலைக்கையே நிக்கிறாங்க. இங்கதான் எங்க அண்ணன் வீடு இருக்குன்னாங்க. வா போய் பார்க்கல எங்க இருக்குன்னு. யாரு எங்க ஊருக்கு புதுசாகுது? ஏன்னா இங்க எங்க அண்ணன் வீடு இருக்கு தெரியுமா? உங்க அண்ணன் பெரிய கலெக்டரா? பேர் சொல்லுப்பா சொல்றேன். ஏன் கலெக்டர்னா மட்டும்தான் வழி சொல்லுவியா? ஐயா நல்லா வழக்கமா பேசுதா? ஏமா பேர் சொல்லாத எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா நாங்களாம் ரொம்ப மரியாதையான குடும்பம். பெரியவங்களுக்கு பேர் சொல்லி கூட மாட்டோம். பேரும் சொல்ல மாட்டேன். நான் எப்படியா வீடு சொல்றதா? அடையாளம் சொல்றேன், அதை வச்சு சொல்லு. எப்பா அதுக்கு என்ன வாயதா? சரி சொல்லுமா சொல்றேன். பயங்கர கருப்பா, கொஞ்சம் குட்டியா இருப்பாரு. இவர் பெரிய நட்டா அது குட்டை. ஏன் அதான் அடையாளம் சொல்லிட்டல, எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லு. கண்டுபிடிச்ச யாருன்னு நான் அடையாளம் சொன்ன பேர் தான் கண்டுபிடிச்சாங்க. ஆமா ஆமா, எங்க இருக்காங்க சொல்லுண்ணா. இதோ இங்க. போய் இந்த ஆளுகிட்ட போய் அட்ரஸ் கேட்டு பாரு. என்னம்மா அட்ரஸ் போதுமா? வெளிய சத்தம். பேர் சொல்ல மாட்டாங்களா? அடையாளம் சொல்லணும் சொல்லிடணுமா? பாக்க பெரிய மனுஷன் மாதிரி என்ன பண்ற நியாயமா இது? மணி அண்ணி அக்கா இங்கதான் இருக்கிறியா? ஆமா இந்த வீடுதான். இவர்கிட்ட நான் பேசிக்கிறீங்க. ஓஹோ கருப்பா குட்டியா சொன்னீங்களா? அது உங்க வீட்டுக்கார் தானா? கருப்பா குட்டியா? நான் தான். கரெக்டா தான் சொல்லிக்கிறேன். என்னப்பா வீட்டை கறிச்சு வருந்தானா? ஆமாண்ணே, தம்பி வந்துக்கிறான்ல, வீட்டுல கறி வந்து நல்ல ரெடியா நிக்குது. அப்படியா? சரி சரி. ஏய் வீட்டை சோறாக்காதே, பக்கத்து வீட்டு விருந்து நடந்துங்குது. யார்கிட்ட பேசிக்கிற? என் முன்னாடிக்கு தான் பேசிக்கிறேன். எத்தனை நாள் நீங்க வந்து சாப்பிடுறீங்க? இன்னைக்கு நாங்க வந்து சாப்பிடுறோம் கூட்ட. அக்கா அந்த ஆளு கொஞ்சம் எலும்பு கூட தராதக்கா. நான் கடையில மீன் வச்சு பாக்குறேன். ஏய் அப்படிலாம் சொல்லக்கூடாது. பாவம்ல பெரிய மனுஷன் கெஞ்சுறாரு, கொஞ்சம் குடுக்கணும்ல நம்பா. நான் கெஞ்சிறேனா? பின்ன நாக்கு தொங்க பண்ணு கேக்குறேன். யோகி வந்தா வீட்டுல ஆகி தோணும். பாருப்பா உங்க அண்ணனும் உங்க அண்ணியும் அவங்க வீட்டே தான் ஆக்கி சாப்பிடுவாங்க. மற்ற வீட்டை கேட்கவே மாட்டாங்க. எங்க அக்கா மாமானா சாப்பாட்டுக்கு அலையறாங்க. அலையறாங்கன்னு சொல்லமா, அவங்களே கஷ்டப்பட்டு ஆக்கி அவங்களே சாப்பிடுவாங்க. ஆமா நாங்களும் சமைச்சுதான் சாப்பிடுவோம். வேலைக்குதே நான் போயிட்டு வரேன். ஏய் வாடி, இந்த ஆளுக்கு நமக்கு என்ன பேச்சு? நம்மளும் போலாம். போங்க போங்க, சோறு மட்டும் குத்துருங்க. என்ன மின்னலா? ஒண்ணுமே புரியலையா? சூப்பரா இருக்குது, ரெடி ஆயினது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன நடக்குதுங்க? நடக்குது, தாவது, குதிக்கிறது, பறக்கிறது எல்லாம் செஞ்சிருக்கிறமே. டேஸ்ட் சூப்பர். இவ்வளவு செய்றீங்களா? அப்ப என் மொண்டாட்டி அங்க என்ன பண்றா? சமையல் பண்றாங்க. செம்மையா செஞ்சுக்கிறாங்க. அக்கா கை பக்குவம் தான். அக்கா கை பக்குமா? அவளை கொஞ்சம் கூப்பிடு. இதோ கூப்பிடுறேன். அக்கா நாமா ஏய் அங்க என்ன பண்ணீங்கடா? நான் காலையில இருந்து இங்கதாங்கிறேன். காலையில இருந்தா? நீ வீட்டு தான் இருக்கிற, நான் கதவு சாத்தி தாப்பால் போட்டு இங்க உட்காந்துக்கிறா. நீ அங்க இருக்கிறன்னு சொல்ற? யோ புத்தி கட்ட மேல பேசாதியா? அவங்க வீட்டுல சொந்தக்காரர் வந்துக்கிறாங்க, அதுக்கு சாப்பாடு செய்ய வேணாமா? அவங்க வீட்டு சொந்தக்காரர் வந்தா நீ ஆடி போய் செய்யறா? யோ நான் பேசுற நீ? இந்த தம்பி நேற்று அல்வா வாங்கி வந்தான். அதை பாசமா எடுத்துன்னு வந்து குழந்தை குத்துது என்னண்ட. அதனாலதான் போய் அவங்களுக்கு சமையல் செஞ்சு கொடுத்தேன். ஏய் 5 ரூபாய் ரோட்டுக்கார அல்வாவுக்கு நீ அங்கே போய் வேலை செய்வியா? சம்பளம் எவ்வளோ? சம்பளமா? என்னன்னா எங்க அக்கா வந்து உனக்கு வேலைக்காரி மாதிரி இருந்தா? பாருங்க என்ன சொல்றாருன்னு. யோ நான் என்ன வேலைக்காரி சொல்ற? நீ வேலைக்காரி இல்லம்மா, மகாராணி. எங்க அக்கா எப்பவுமே மகாராணி தான். ஆமா தானக்கா? ஆமா கண்ணு. நான் பசிக்குதுண்ணா, பேசினே இருக்கிறேன். எப்பதான் சோறு போடுவேன்? இதான் போடுவாங்க. சோறு சோறுன்னு அலையிறேன். ஏய் வாசனை கம கமன்னு தூக்குது. இல்ல அலைய மாட்டாங்களா? அப்ப நான் செய்யற சமையலுக்கு வாசனை வராதா? நீ செய்யற சமையலா? தண்ணி, ரவை, உப்பு, உப்புமா இதெல்லாம் தான் வாசனை வரும். என் சமையல பத்தி கிண்டலா பண்ற? உனக்கு பச்சை தண்ணி கூட இல்ல வாயா? அதுக்கு பச்சை தண்ணியும் சூப்பரா தான் இருக்கும். அண்ணா சீக்கிரம் சோறு பண்ண, பசிக்குது. தம்பி கவலைப்படாதுப்பா, நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி செஞ்சுக்கிறேன். வாங்கி செஞ்சுக்கிறியா? ஆமா நான் தான் கடைக்கு போயிட்டு சிக்கனு மட்டனு எறா மீன் எல்லாம் வாங்கிக்கின்னு வந்தேன். அக்கா நண்டு ஊட்டியா? ஆமா வந்துட்டேன். ஐயோ ஐயோ, ஆமா கையை காட்ட.
என்னய்யா கையில நல்லாதான் இருக்குது. கை நல்லா தான் இருக்குது. நான் திரும்பி வந்து போட்டின 2 மோதிரம் அது எங்க? அது கையில இருந்தா தொலைஞ்சிட போகுதுன்னு இவங்க தான் எடுத்து போய் பத்திரமா வைக்கிறேன்னு சொன்னாங்க. என்னது மோதிரத்தை கைட்டு அவங்க கையில குத்தியா? ஐயோ 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 ஐயோ. நோ நம்பிக்கை இல்லையா? இந்த பார் எச்சதுக்கு ரசீது வச்சுக்கிறேன் பார். பார் ஏய் அடமான வச்சுக்கிற எங்கடா அந்த காசு? அந்த காசு அக்கா கடை தானே குத்தேன். அக்கா கிட்ட குத்தியா? ஏய் எங்கடி அந்த காசு? யோ கறி மீன் எப்படி வர அதுதான் வாங்கியிருந்தா. ஆடி பாவி என் பயிர் பத்தினி அடிச்சு என்னடி பண்றா? ஏன்னா நம்ப மாட்டியா? நீ எவனா இந்த சீட்டை போய் கேளு போ. இந்த சீட்டை வச்சு நான் என்ன பண்றது? அந்த கடையில போய் கேளு கொடுப்பாங்க. இத காமிச்சுன்னா மோதிரம் குத்துருவானா? துட்டா? யோ எங்கன்னா போய் திருடிங்க வந்து அந்த மாந்தத்தை வீட்டுக்க வாங்கம்மா நம்ம சாப்பிடலாம். அண்ணா நீ போட்டு அனுப்புற தட்டுல. பத்தாயிரமா? தலை சுத்துதே. ஏன்னா 1000 ரூபாய் காசு கொடு. 1000 ரூபாய் காசா? யார் மானிய? நல்லா மக்களே தின்னு இருப்பல எடுத்துட்ட. பக்கனியா நான் தோணுனா என்னமா சொல்ற? உன் பொண்டாட்டி என்கிட்ட தான் பெரிய வஞ்சல் மீன் வாங்கி வந்துச்சு. வஞ்சிர மீனா? அது எப்படிமா இருக்கும்? வஞ்சர மீன் இருக்கத்திலே பெரிய மீன், டேஸ்டா இருக்கும். டேஸ்டா இருக்குமா? இவ்வளவு ஏமா காசு எங்க இருக்காது போமா. ஏதே காசு தர மாட்டேன்றியா? நான் வாய் தந்தனா கூவமே நாரிடும். ஏம்மா ஏம்மா நீ கொந்தளிக்காத, நான் காசு குத்துறேன். இந்த அந்த பயம் இருக்கட்டும், அக்கா அனுப்பிச்சு அதை விட பெரிய மீனா குத்த அனுப்புறேன். வஞ்சிர மீனா? ஐயோ ஐயோ நான் அதை பார்த்ததே இல்லையே.